வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களின் மேலான ஆதரவை வேண்டுகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது கனகாம்பரப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இது கலரும் ரொம்ப அழகாக இருக்கும். கோர்த்து வச்சா பந்து மாதிரி இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா இப்படி வாங்கி கட்டி வைப்பாங்க. இந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்கும். இது கூட இன்னும் மல்லிகைப்பூ சரமும் சேர்த்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நாங்கள்லாம் ஆசையாக வச்சுப்போம். நாங்கள்லாம் ஸ்கூல் போகும்போது ரெட்டை ஜடை பின்னி 2 ஜடைக்கும் எங்கள் அம்மா கனகாம்பரமும் மல்லிகைப்பூவும் வச்சு விடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ பிள்ளைங்க யாரும் இதை விரும்புறதில்ல. ஆனால் இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கும், கலராக இருக்கும், ரொம்ப வாசம் இருக்காது. அந்த வாசம் சேராமல் தலைவலிக்குது அப்படி சொல்கிறவங்கெல்லாம் இந்த பூ வச்சுப்பாங்க. இப்போ பிள்ளைங்க யாரும் இதை ஜாஸ்தி விரும்பிக்கிறது இல்லை, ஜாஸ்தி நான் பார்க்குறதும் இல்லை. ஆனால் அதுக்காக அதை அப்படியே விட முடியாதுல்ல. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கோர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்காக எங்கள் பாப்பா 2 எடுத்து வச்சுருந்தா அதை இப்படி நான் தளர்த்தியாக கட்டிக்கிறேன். 2 பூவாக எடுத்து பூவோட சென்டரில் கட்டிக்கிறேன். இவ்வளோ தளர்த்தியாக, அதாவது அதை கட் பண்ணி தான் நம்ம கோர்க்க போகிறோம். ஒரு பூவாக கோர்க்கிறதுனா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் 2 பூவாக ஆக்சுவலாக நான் சும்மா அந்த எப்பவும் கோர்க்குற மாதிரினா ஒரு 3 பூ 4 பூ அப்படி சேர்த்து வச்சு கோர்ப்போம். சட்டுன்னு வேலையாயிடும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த காம்பு வெளியே தெரிகிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 கட்டுறேன். இது ஜாஸ்தியாக வச்சு கட்டினா ரொம்ப ஆக்வர்டாக தெரியும்ன்ட்டு இப்படியே கட்டிக்கலாம். இதை ஒரு 100 கன்னி அந்த மாதிரி கட்டிக்கிட்டு தனித்தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஊசி நூலும் வச்சு கோர்த்தோம்னா ரொம்ப அழகாக வந்துடும். நான் கட்டிட்டு காமிக்கிறேன். இதை இப்படி கட்டிட்டேன். இதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சீசர் வச்சு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப தேவை. கனகாம்பர செடி வீட்டில் தொட்டியில் வச்சாலே வந்துடும். ரொம்ப பராமரிப்பும் தேவையில்லை, தண்ணியும் கம்மியாக தான் செலவாகும். அப்போல்லாம் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஊசி எடுத்திருக்கேன். இது ஊசி ரொம்ப சன்னமாக அப்படியே காம்பை இது பண்ணாத அளவுக்கு பூ கோர்க்கிற மாதிரி. அதில் மிஷின் நூல் போட்டிருக்கேன். அதுவும் காம்பாக இருந்துடாமல் இருக்கணும். இந்த 10ஆம் நம்பர் நூல் இதெல்லாம் போட்டால் காம்பு அந்து போயிடும். அதனால் நம்ம தையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஊசி நூல் எடுத்திருக்கேன். ஊசியும் ரொம்ப சன்னமாக இருக்கும். இப்போ நம்ம சரம் கோர்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி அது கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக முன்னாடி ஒரு கன்னி பூ கட்டிக்கலாம். கட்டிட்டு 2வது கண்ணியும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கோர்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் இப்படி கிராஸாக வச்சு கட்டினாலே நல்லாயிருக்கும். ரொம்ப இப்படி நல்லா ஒண்டை கட்டணும். ஆக்சுவலாக நான் நல்லா காம்புக்கு வச்சு கட்டி பழகிட்டு இப்படி ரொம்ப ஒண்டை கட்டுறது எனக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. கோர்க்கிறது பாருங்கள், சென்டராக பூ அந்த கட்டி இருக்கோம்ல, அதுக்கு அந்த கட்டுனது மேலேயே அப்படியே கோர்த்துக்கிட்டோம்னாக்கா நல்லா அழகாக வரும். இப்படி சுற்றி ரவுண்டாக பந்து மாதிரி கோர்க்கலாம். இல்லை ஆப்போசிட்டாக கோர்த்தாலும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். பூ அந்த பீச் கலர் முடிஞ்சு காம்பு ஆரம்பிக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி அப்படியே கோர்க்கணும். அப்போ தான் நம்ம பூவை தாண்டி காம்பு வெளியில் தெரியும். இது இன்னும் செடி பூவாக அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பறித்து கோர்த்தோம்னா இன்னும் காம்பு வாடாமல் மொட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு செடிப்பூ கிடைக்கல இப்போது. அதுக்காக கடையில் தான் வாங்கினேன். அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அவங்க அமுத்தி கொண்டு வரதுனால ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதில் நல்ல பூவாக எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு போட்டிருக்கேன். இப்படி கொஞ்சம் காம்பு வெளியில் அந்த பூவை தாண்டி காம்பு வெளியே தெரிகிற மாதிரி அந்த ஹோல்ஸ், ஒயிட் ஹோல்ஸ் பூவை தாண்டி தெரியணும். அது பார்த்தா ஒயிட் கலரில் அந்த கனகாம்பர கலருக்கு இடையில ஒயிட்டாக அழகாக தெரியும். நான் செடியில் பொறிச்ச பூனா இன்னும் நல்லாயிருக்கும். அப்போல்லாம் எல்லார் வீட்லேயுமே கனகாம்பர செடி இருக்கும் பெரும்பாலும்.
குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது கட்டி வச்சு விடுவாங்க. பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், 2-3 நாளைக்கு வாடாது. இந்த காம்பு தெரியுது பார்த்திங்களா, இப்படி தெரியணும் மொட்டு மொட்டாக அழகாக. அது நல்லா உருண்டை உருண்டையாக புது பூவாக அப்போயே பொறிச்சு பண்ணோம்னா இதே மாதிரி நல்லா மொட்டு மொட்டாக பெருசாக தெரியும். கடையில் வாங்கின பூக்கே இவ்வளோ நல்லாயிருக்கு. நான் வீட்டு பூவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்கன்னா காட்டுக்காரங்க கிட்ட அப்படி வாங்கி கோர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெயிட்டே இருக்காது, பூ வெயிட்டே இருக்காது. அப்படியே 100 கிராமுக்கு பார்த்திங்கன்னா பெரிய தட்டு வெளியே வந்துடும் கொட்டுனா. கட்டுறதுக்கு அப்படி மழுமாறும். ஐயோ கனகாம்பரம் வாங்கிட்டாங்களா. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கலர் அப்படி ஒரு அட்ராக்ஷன். நல்லா இன்னும் நல்லா ஒரு முளத்துக்காட்டை கோர்த்து வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். கையில் ஊசி ஏற்றிக்காமல் பார்த்து கவனமாக கூறுங்க. இந்த மாதிரி மொட்டு மொட்டாக தெரிய வேண்டாம், எனக்கு கலர் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னாக்கா நல்லா ஒரு 4 பூ 5 பூ வச்சு அப்படியே ஒன் சைடாக கட்டி கோர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்படியும் நல்லா பந்து மாதிரி வரும். இது பார்த்தா இது ரவுண்டு சின்னதாக இருக்குல்ல, அது காம்பு உள்ளே போயிடுச்சுனாக்கா இன்னும் பூ இன்னும் கொஞ்சம் அகலமாக குண்டு குண்டாக இருக்கும். நல்லா இப்போ 1 முழம் அளவுக்கு கோர்த்துட்டேன். அதில் பாருங்கள் காம்பு எவ்வளோ அழகாக அப்படி புளி புளியாக தெரியுது. நான் அம்மாவின் வாழ்வியல் சேனலில் இன்னும் மல்லிகைப்பூ எப்படி விதவிதமாக கட்டுறது, ஈஸியாக எப்படி கட்டுறது, அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம், பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். அது இல்லாத ஒயர் கூடைலாம் எப்படி போடுறது, ஈஸியாக எப்படி போடுறது, மெத்தட் என்ன, அளவு என்ன அப்படிங்கிற மாதிரி வீடியோஸும் போட்டிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வீடியோ போட்டோன்னே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். 1 முழத்துக்கு மேலேயே கோர்த்துட்டேன். ஆனாலும் 2 சைடு இப்படி மடித்து ஊக்கில் கோர்த்து வைக்கும்போது இந்த பக்கம் ஒரு 3/4 முழம், அந்த பக்கம் ஒரு 3/4 முழமாவது இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு ஊசி கோர்த்துடலான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, கோர்த்துட்டு அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். பன்னீர் பூவில், அதாவது சம்பங்கி பூவில் எப்படி சரம் கட்டுறது அந்த மாதிரி வீடியோஸும் போட்டிருக்கேன், பாருங்கள். கோர்த்துட்டேன் கிட்ட கொஞ்சம் சேர்ந்ததுமே இழுத்து விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப இழுத்தாக்கா பூ நசுங்கும் அப்படி சொல்லிட்டு கட்டி வச்சிருந்த கண்ணியை பூரா கோர்த்துட்டேன். பாருங்கள், இது ஒரு முழம் 1.5 முழம் வரும்னு நினைக்கிறேன். நல்லா வந்துருக்கு. இப்போ கடைசியில் இது முடிக்கிறதுக்கு நம்ம கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு 4 பூ வச்சு கட்டி முடிச்சிடலாம். அப்போ தான் வந்து கலண்டு வராது, அழகாக இருக்கும். அதில் வந்து பூ பறிக்கும்போது அந்த காம்பு ஒட்டிகிட்டு வந்துச்சுன்னா அந்த காம்பு இருக்கும், அதை பார்த்து எடுத்துகிட்டு போடலாம். சும்மா நம்ம சரம் கட்டுறதுனா அப்படியே கட்டலாம், ஒன்றும் பண்ணாது. அது கொஞ்சம் வாடிச்சுன்னா அதே விழுந்துடும். இது வந்து நம்ம அந்த மொட்டாக தெரியணுங்கிறதுக்காக தானே இது கட்டுறோம். அதனால் அந்த காம்பை எடுத்துகிட்டு கட்டிக்கலாம். இப்போ ஒரு நாட்டுக்கு 2 நாட் போட்டு விட்டுட்டோம்னாக்கா அது கலண்டு போகாது. அப்புறம் நூலை கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு வச்சிடலாம். அப்படி நல்லா தலை குளித்து வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மொட்டாக அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மொட்டாக இருக்கிறது இன்னும் நிறைய தெரிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.